ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹோண்டா அக்கார்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கம்மியாக நம்ம கொடுக்க போகிறோம். இது என்ன பட்ஜெட், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. பேனட்லாம் எந்த விதமான ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்கும். இந்த பம்பரில் மட்டும் இந்த இடத்துல ஒரு டச்சப் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். மற்றபடி பாடியிலலாம் எங்கேயுமே பெயிண்ட்டோ டச்சப்போ எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படியே கம்பெனி ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்டோடையே இருக்குது நமக்கு. ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும்தாங்க கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்குது. மற்றபடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் செம தெளிவாக இருக்கும். டயர்லாம் பார்த்தோம்னா புது டயர் தான் நமக்கு, 4 டயருமே. டயர்லாம் இப்போதைக்கு நீங்கள் மாற்றணுங்கிற தேவையே கிடையாது. அப்படியே வண்டியோட பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், வண்டியோட பேக் சைடுமே செம தெளிவாக இருக்கும். வண்டியில் எங்கேயுமே நமக்கு ரஸ்ட்டுங்கிறதே கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது வந்து ஒரு 2.4 ஐவி டெக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோண்டாவில் ஒரு ரிலையபிளான இன்ஜின் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். 4 வீலுமே அலாய் வீல் வந்துடும். டயர் பாருங்கள், புது டயர் தான். அப்படியே இந்த சைடு லுக் காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு லுக்குமே நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி பார்க்குறதுக்கு இன்னுமே ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததான் அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். அதில் வந்து நமக்கு இந்த டிரைவர் சைடு இருக்கிற விண்டோ மட்டும் ஏறவும் மாட்டேங்கி இறங்கவும் மாட்டேங்கி, மற்ற விண்டோ எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் தான். மோட்டரைஸ்டு சீட் வந்துடும், எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டு பாருங்கள், ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஒரு புது வண்டி பார்க்குற ஃபீல் இருக்கும். நமக்கு இந்த வண்டியில் வந்து நம்ம புது பேட்டரியுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் சேஞ்ச் பண்ணோம். பழைய பேட்டரி உள்ளே இருக்குது நமக்கு. ஸோ பேட்டரியுமே புதுசு மாற்றியாச்சு. ஏசி கூலிங்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே இல்லை. சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். அது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ரியர் ஏசி வந்துடும். பாருங்கள், இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும். பேடல் ஷிஃப்டர்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இந்த அக்கார்டை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிரைவிங் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. உள்ளே தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸும் இல்லை, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஏசியுமே ஆனில் தான் இருக்குது. கூலிங் பக்காவாக இருக்குது நமக்கு. இப்போ அப்படியே ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு டிரைவ் மோடுக்கு மாற்றிட்டு வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுமே நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டுட்டு ஓட்டணும் அப்படின்னா நம்ம கியர் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இந்த சைடு பார்த்தோம்னா மைனஸு, இது மூலமாக கூட நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு பேடல் ஷிஃப்டர் வழியாக ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும் நமக்கு இந்த வண்டியில். பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்லாம் ரொம்ப நைஸாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரேஸ் பண்ணவே வேண்டாம். லைட்டாக காலை வச்சாலே நம்மளுக்கு வந்து அப்படியே வண்டி வந்து நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. வெறித்தனமாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. அக்காடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்டேரிங்குமே பார்த்தோம்னா ரொம்ப நைஸாகவே இருக்குங்க. நம்ம வந்து எப்படி கட் பண்ணாலும் வந்து வண்டி ஒரு கண்ட்ரோலாக ஸ்டேபிளாக போன ஃபீல் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சின்ன வாபிள் கூட இல்லை வண்டியில், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸாகவும் இருக்குது. சஸ்பென்சர் இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுறேன் அதே ஸ்பீடில் எந்த விதமான நாய்ஸும் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. ஏன்னா 4 சஸ்பென்சருமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. கியர் சேஞ்ச் ஆகிறதுமே பெருசாக வந்து ஒரு ரஃப்பாக மாறுற மாதிரிலாம் ஒரு ஃபீலே இல்லை நம்மளுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஷிஃப்ட் ஆகுது. ஏசியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2010 ஹோண்டா அக்கார்டு, ஒரு டாப் மாடல் வண்டி. ஒரு 2.4 ஐவி டெக் இன்ஜின் இருக்கக்கூடிய இன்ஜின். ஒரு நல்ல ரிலையபிளான ஒரு வண்டி. ப்ளஸ் நமக்கு பர்ஃபார்மன்ஸுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு பென்ஸு பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலாக எதிர்பார்க்கலாம், அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
வண்டி மொத்தமே பார்த்தோன்னா ஒரு 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ரெக்கார்டோட பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்க ஒரு வண்டி. வண்டியோட ஓனர்ஷிப் 3 ஓனர், 2010 மாடல். 3 ஓனராக இருந்தாலும் வண்டி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3,65,000 3,65,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினத்தில் தான். இந்த வண்டிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சினாலுமே நம்மளுக்கு ஓகே தான். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரினாலுமே நம்ம எக்ஸ்சேஞ்சுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.